ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 31 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லனும் அந்த சித்தப்பாவும் பேசிக்கிறாங்க. வில்லன் சொல்றாரு, நீங்க ஏன் சித்தப்பா இப்படி ஒரு சவால் விட்டீங்க? ஒவ்வொரு முறையும் நம்ம எதிரிய நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது அதிகமா தோத்து போறது நம்ம தான். நீங்க இப்ப விட்ட சவால்ல அந்த வீட்டுல போய் நம்ம வேலை பார்க்க போறோம்னு பயமா இருக்கு. ஏற்கனவே அந்த ஈஸ்வரி என்னைய சுத்தமா மதிக்கிறதே இல்லை. இப்ப அவ வீட்டுல போய் மட்டும் நான் வேலைக்காரனா வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். இப்ப என்ன சித்தப்பா பண்றது? நீ பார்த்த வேலையால நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன். அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, என்னடா மவனை இப்படி பேசுற? கொஞ்சம் பாசிட்டிவா யோசி. ஒருவேளை அந்த ஈஸ்வரிய தோத்துட்டா அவ வீட்டுல உள்ள 4 பொண்ணுங்களும் நம்ம வீட்டுல வந்து வேலை பார்க்கும். அத பத்தி யோசனை பண்ணி பாருடா மவனே. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சித்தப்பா நீ அப்படி யோசிக்கிற, ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த ஈஸ்வரி எப்ப என்ன வந்துட்டு வேலைக்காரனா வேலை பார்க்க வைக்கிறது அவ வீட்டுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல நீ இப்படி வேற சவால் விட்டுருக்க. நான் கண்டிப்பா அவ வீட்டுல போயிட்டு வேலை தான் பார்க்க போறேன். அப்பதான் வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க, நான் இருக்கும் பொழுது உங்களை நான் வேலைக்காரனா வேலை பார்க்க விட்டுருவேனா? அப்பதான் சித்தப்பா சொல்றாரு, பாத்தியாட மோனே, என் மருமக வந்துட்டா. இனிமே அவ என்ன பிளான் பண்றாலோ அதான் நடக்கும், பாத்துக்கோ. அப்ப வில்லன் சொல்றாரு, சித்தப்பா எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. எனக்கு என்னமோ நான் தோத்து போயிருவேன் அப்படின்னு தான் தோணுது. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, இங்க பாருடா மோனே, அதெல்லாம் தோத்து போக மாட்டேன். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியதே என்னோட கடமை. நீங்க வேணும்னா பாருங்க, அந்த போட்டியில நீங்க தான் ஜெயிப்பீங்க. அப்ப சித்தப்பா கேக்குறாரு, மருமவளே எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தைரியமா இருப்போம். நான் வேற அவசரப்பட்டு அவகிட்ட சவால் விட்டுட்டேன். இதனால அவ கண்டிப்பா அந்த சவாலை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பா. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இருக்கும் பொழுது உங்களை தோக்க விட்டுருவேனா? இங்க பாருங்க, அந்த வீட்டுல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது, அதாவது அக்கா போட்டியில கலந்துக்கிறதுக்காக மக்கள் கிட்ட என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத கண்டிப்பா வீட்டுல என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவா. அத அப்படியே நான் அவகிட்டேந்து வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க இந்த தேர்தலுக்காக அவ நிறைய பிளான் பண்ணுவாள்ல, அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து சொல்றேன். அத நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த நம்ம எதிரி இருக்கான்னா அவன் தான் அக்கா கிட்ட பிளான் சொல்லுவான். ஸோ அந்த பிளானை அப்படியே வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க அதை பயன்படுத்தி ஜெயிச்சிருங்க. இதை கேட்டதும் சித்தப்பா சொல்றாரு, மருமகளே இத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கலையே. ஆமா, அவ கண்டிப்பா பிளான் பண்ணுவா. அதை வச்சு நம்ம ஈஸியா வந்துட்டு அஹ், நம்ம அவளை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, சரி, எலெக்ஷனுக்காக அக்கா என்னென்ன பிளான் பண்றாளோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஸோ அதை வச்சு நீங்க ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சித்தப்பாவும் சரி மருமகளே, நீ சொல்ற பிளானை வச்சு நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த வீட்டுல உள்ள 4 பொண்ணுங்களும் இந்த வீட்டுல வந்து வேலை பார்க்கணும், வேலைக்காரியா. அப்பதான் வில்லி சொல்றாங்க, ஆமா, ஈஸ்வரியோட பொண்ணுங்க மட்டும் உங்க வீட்டுல வந்து வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே ஈஸ்வரிய மதிக்கவே மாட்டாங்க. என் அக்காக்காரிய எல்லாருமே கேவலமா பேசுவாங்க. அவ வந்துட்டு அந்த எலெக்ஷன்ல தோத்து மூளையில உட்காந்துருக்கணும். அவ பொண்ணுங்க எல்லாமே உங்க வீட்டுல வந்து வேலை பார்க்கணும். இது நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம வில்லன் சொல்றாரு, ஆமா, கண்டிப்பா அது நடக்கணும். இத்தனை நாளும் அந்த ஈஸ்வரி எப்படியெல்லாம் என்னை அவமானப்படுத்தினாலும் அதே அளவுக்கு அவ வந்து கூனி குறுகி போய் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க இந்த எதிரிங்க குரூப் எல்லாமே. அப்புறமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை, எலெக்ஷனுக்காக நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க எல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு என்ன மாப்பிள்ள பயம்? கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஜெயிக்க வைப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமத்த அப்படின்னு. அப்பதான் மயிலு சொல்றாரு, அத்தை, சகல ஒரு காரியத்துல இறங்கிட்டாரு, அத ஜெயிக்க வைக்காம விட மாட்டாரு.
நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஜெயிக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்ல, அதே நேரம் அந்த இடத்துக்கு வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. கூடவே அந்த வில்லியும் வராங்க. அப்ப நம்ம ரோஹிணி சொல்றாங்க, அம்மா, அந்த சிவனாண்டிக்கு இருந்தாலும் திமிரு கொஞ்சம் அதிகமா. இப்படி வந்துட்டு நம்ம 4 பேரும், அதாவது என் தங்கச்சிங்க 3 பேரு, அப்புறம் நான், எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல போயிட்டு வேலை பார்க்கணுமா? இருந்தாலும் அவனுக்கு திமிரு அதிகமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, அவெல்லாம் அப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ வீட்டுல போய் நம்ம வேலை பார்க்கணுமா? அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு. கண்டிப்பா அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மயிலு சொல்றாரு, அத்தை, நான் சொல்றேனேன்னு வந்துட்டு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு இங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த சிவனாண்டிய பத்தியும் நமக்கு தெரியும். கண்டிப்பா குறுக்கு வழியை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். சோ அவன் விட்ட சவால் ரொம்ப கடுமையான சவால். நம்ம வீட்டுல உள்ள பொண்ணுங்க அந்த வீட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சவால் விட்டுருக்கான். சோ நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். அவன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவன் சரியான தப்பான முடிவு எடுக்கிறவன். சோ அவன் கண்டிப்பா வந்துட்டு குறுக்கு வழியை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். சோ எல்லாத்துலயும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். மாப்பிள்ள, என்ன பண்ணலாம்? அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உன்னோட பொண்ணுங்களை பாத்துக்கிறத மட்டும் பாரு, தேவையில்லாம இதுல இடையில போகாத அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை அவன் ஏதாவது ஒரு பிளான பயன்படுத்தி உன்னை தோக்கடிச்சிட்டா, அப்புறம் உன் 4 பொண்ணுங்களும் அந்த வீட்டுல போயிட்டு வேலை பார்க்கணும். அத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? நீ தோத்து போனா அதுக்கப்புறம் உன்னால வெளியில தலை காட்ட முடியுமா? உன் பொண்ணுங்க போய் அவன் வீட்டுல போய் வேலை பார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுங்க துர்கா அப்புறம் சுவாதி 2 பேரையும் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? இது எவ்வளவு பெரிய அவமானம். கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியாக்கா? இதெல்லாம் தேவையே இல்லை. இப்ப கூட நீ போயிட்டு அந்த டெபாசிட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துகிட்டே இரு. அப்ப மயிலு சொல்றாரு, அப்ப சிவனாண்டிக்கு பயந்து போய் இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கா? இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, நீங்க இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிப்பீங்க. யாரு என்ன குறுக்கு வழியை பயன்படுத்தினாலும் இந்த போட்டியில ஜெயிக்க போறது நீங்க தான். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன், சரியா? இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரியும், ஆமா மாப்பிள்ள, நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தெம்பும் மன தைரியமும் என்கிட்ட இருக்கு. சோ நான் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, சரிங்க மாப்பிள்ள, அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக மக்கள் கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பிளானை எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சந்திரா அப்படியே ரெக்கார்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இத கவனிக்கிறாரு. சரி, அத்தை பேசட்டும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வில்லி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த வில்லனுக்கு அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கேக்குறாரு, அத்தை, இவ்வளவுதானே உங்க பிளான்? அதுக்கு வில்லி ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, இவ்வளவுதான் என்னோட பிளான். இதை வச்சுதான் நம்ம ஜெயிக்க போறோம். இதை கேட்டதும் மயில சொல்றாரு, அத்தை, இந்த மாதிரி ஒரு பிளானை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த சிவனாண்டி கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்க போறது நம்ம தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சந்திரா வந்துட்டு போன் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அத்தை கிட்ட, அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அதுக்கு அவங்க அத்தை சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். ஈஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட ஈஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்னாச்சு? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தணும். அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள." அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நம்ம என்ன விஷயம் பேசினாலும் அது எப்படியாவது லீக் ஆயிருது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில திட்டங்களை நான் சொல்றேன், அதன்படி செய்யலாமா?
நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல ஒரு சில விஷயங்கள், அதை எதையுமே செய்ய வேணாம். அதுக்கு மாறா இன்னொரு விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய விஷயங்களை சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள இந்த மாதிரி ஐடியா கூட எனக்கு வரலையே, சூப்பர், கண்டிப்பா மக்கள் இதை ஆதரிப்பாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரிங்கப்ப, நீங்க சொன்ன விஷயங்களை பயன்படுத்த வேணாம், நான் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தலாம். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, உங்களை எதிர்த்து நான் என்ன முடிவெடுக்க போறேன், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க சகல கிட்ட போயிட்டு, இது மாதிரி அத்தை வந்துட்டு ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க, ஸோ அதன்படிதான் செய்ய போறோம். முதல்ல சொன்னாங்கல்ல அந்த பிளான்லாம் கிடையாது. மயிலு கேக்குறாரு, ஏமாப்ல திடீர்னு அந்த பிளான்ல ஏமாற்றம்? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, நம்ம அந்த பிளான அத்தை சொல்லும் பொழுது பக்கத்துல யாரு இருந்தா? மயிலு சொல்றாரு, ஆமா இல்ல, அந்த சந்திரா இருந்தாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, அவங்க இன்னரும் அத்தை என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பிளானை நம்ம முயற்சி பண்றது டோட்டலி வேஸ்ட், அதுல எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ நம்ம புதுசா ஒரு விஷயத்த பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட திட்டத்தை சொல்றாங்க. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, மாப்பிள்ள, சூப்பர் பிளான், இத மட்டும் பண்ணிட்டோம், அத்தைக்கு யாருமே ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த வில்லி நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க, உங்களுக்கு நான் ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கேன், அந்த ஆடியோல அக்கா வந்துட்டு இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காகவும் ஜெயிக்கிறதுக்காகவும் என்னெல்லாம் பிளான் பண்ண போறா அப்படிங்கிறது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. ஸோ நீங்க அதை மட்டும் பண்ணினீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி பிளானை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இதை கேட்டதும் அந்த வில்லனும் சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுல உள்ளது எல்லாத்தையுமே கேக்குறாங்க. கேட்டுட்டு, சூப்பர், ஈஸ்வரி நல்லாதான் பிளான் பண்ணியிருக்கா, இதன்படி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் சந்திரா நினைக்கிறாங்க, என் அக்கா இந்த போட்டியில தோக்க போறது உறுதி அப்படின்னு. அப்புறமா மறுநாள் காலை நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரும் ஒரு பிளான் பண்றாரு. அந்த வில்லன் வந்துட்டு ஈஸ்வரி பண்ண போறதா நினைச்சுக்கிட்டு இருக்க பிளான பண்றாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆனதோட எல்லாருமே வந்துட்டு ஈஸ்வரிக்கு தான் ஓட்டு போட்டுடுறாங்க. ஓட்டு போட்டு முடிச்சுட்டு ஈஸ்வரி தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. நம்ம சந்திரா சொன்ன பிளான் படி தானே பண்ணோம், எப்படி இந்த போட்டியில நம்ம தோத்து போனோம் அப்படின்ட்டு ஒரே குழப்பத்துல இருக்காரு. சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவர் தோத்து போனா அவரை இந்த வீட்டுல வந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு அக்கா சொன்னா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு நேரா சந்திரா பார்த்து, என்ன ஒரே குழப்பமா இருக்கா, அக்கா பண்ண பிளான் எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுதா? அதுக்கு சந்திரா கேக்குறாங்க, ஏய், நீ பிளான் பண்ணியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, எல்லாமே என்னோட பிளான் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷனும் உன் மாமனாரும் வந்து என் அத்தை வீட்டுல வேலை பார்க்க போறாங்க, அத என் கண்ணால பார்க்க போறேன், நீ வந்துரு. இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி அங்கிருந்து வெளியில வந்துட்டு வில்லனையும் அந்த முத்துவையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்ன ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாருக்கும் முன்னாடிகள் என்னென்ன சவால் விட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல, அதாவது இன்னும் 5 நிமிஷத்துல என் வீட்டுல வந்து நீங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்ல அவ்வளவுதான், கொடுத்த வாக்கு கொடுத்த வாக்குதான். இதை கேட்டதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப அவங்க சித்தப்பாவை பார்த்து, மாமா, இது எல்லாமே உன்னாலதான், நீ மட்டும் இப்படி சவால் விடாம இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை இல்ல நான் சிக்கிருப்பனா, ஏன் சித்தப்பா இப்படி பண்ண? அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே, இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தனாடா, நான் என்னடா பண்றது? அதுக்கு அவரு சொல்றாரு, நான் போய் அந்த ஈஸ்வரி வீட்டுல அவமானப்பட போறேன், சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, விடுடா மவனே, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறமா நேரா நம்ம ஈஸ்வரி உட்கார்ந்துருக்க, அப்ப அந்த இடத்துக்கு வில்லனும் அந்த சித்தப்பாவும் வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம சந்திராவுக்கு வேதனையா இருக்குச்சு. இவங்கள ஜெயிக்க வைக்கலான்னு பார்த்தா கடைசியில இவங்க வாயாலேயே மாட்டி இப்படி ஒரு பிரச்சனையில வந்து சிக்கிட்டாங்களே அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.